welcome home. Yes! Jeremy, absolutely welcome home, brother. ஓரியன் விண்கலத்தில் நிலவிற்கு சென்று திரும்பிய ஆர்டமிஸ் 2 குழுவினரை பாதுகாப்பாக மீட்ட காட்சிகளே இவை. நிலவிற்கு அப்போலோ விண்கலத்தை அனுப்பி 53 ஆண்டுகளுக்கு பிறகு ஓரியன் விண்கலத்தில் 4 பேரை நாசா மீண்டும் அனுப்பியது. நிலவின் பின்பகுதியை முதல் முறையாக நெருங்கிய இக்குழு வெற்றிகரமாக கடந்த 10ஆம் தேதி அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியா அருகே பசிபிக் கடலில் இறங்கியது. அவர்களை விண்கலத்தில் இருந்து பாதுகாப்பாக மீட்க ஜான் பி மார்த்தா என்ற கப்பலில் தயாராக இருந்த கடற்படை வீரர்கள் விண்கலத்தை திறந்து உள்ளே நுழைந்தனர். விண்கலத்திற்குள் உள்ளே சென்ற கடற்படையினர் பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பியதற்கு வாழ்த்துக்கள் என விண்வெளி வீரர்களிடம் கூறினர். இரு தரப்பினரும் கைகளை குலுக்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த வீடியோ காட்சி தற்பொழுது வெளியாகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் வாக்கு சேகரிக்கக்கூடிய நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுகுமார் வழங்க கேட்கலாம். சுகுமார், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தருமபுரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று வேலூர் மற்றும் திருப்பத்தூர் பகுதியில் பரப்புரையை முடித்துக் கொண்டு இன்று தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை புரிந்தார். நேற்று இரவு தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி அவர்கள் வெள்ளத்தில் தங்கி அவர் தங்கி ஓய்வெடுத்த பிறகு இன்று காலை தருமபுரியிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் உள்ள பகுதியில், அதாவது பேட்டை இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக வாழக்கூடிய பேட்டை பகுதியில் தற்பொழுது பயிற்சி மேற்கொண்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார். தற்பொழுது இங்க அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு வருகிறார். அதே போல ஒரு முஸ்லிம் சகோதரர் வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு சால்வை அணிவித்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் 5வது வார்டு மற்றும் 6வது வார்டு பகுதியில் நடந்தே சுமார் ஒரு கிலோமீட்டர் பகுதி அளவுக்கு நடந்து பொதுமக்களிடம் அதிகமாக வாக்கு சேர்க்கிறார். பாலக்கோடு தொகுதியை பொறுத்தவரை டிஎன்பி செந்தில்குமார் சட்டமன்ற உறுப்பினர், திமுக வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினராக அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர் தற்பொழுது இந்த பாலக்கோடு பகுதியில் போட்டியிடுகிறார் திமுக சார்பில். அதே போல பாப்பிரெட்பட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் முனைவர் பழனியப்பன் அவரும் பாலக்கோடு முதலமைச்சருடன் வருகை புரிந்து அவரும் இங்கு முதலமைச்சருடன் சென்று கொண்டிருக்கிறார். தற்பொழுது அவர் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகிறார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுகுமார். கன்னியாகுமரி மாவட்டம் குடித்துறையில் பாஜக நிர்வாகிகளை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது மகனை குறித்து மட்டுமே கவலைப்படுவதாக குற்றம் சாட்டினார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுடி சட்டமன்ற தொகுதியில் நரிக்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் திமுக வேட்பாளர் தங்கம் தென்னரசு பரப்புரை செய்தார். தொடர்ந்து பூலாங்கால் கிராமத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், இஸ்லாமிய சகோதரர்களும் பிற சமூகத்து உடன்பிறப்புகளும் மாமன் மச்சான் உறவோடு பழகி வருவதாக தெரிவித்தார். நம்முடைய சமுதாயத்தில் இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும், அண்டையிலே இருக்கக்கூடிய நம்முடைய வேறு சமுதாயங்களாக இருந்தாலும், மாமன் மைத்துனர் என்கின்ற உறவைத்தான் நாம் ஆண்டாண்டு காலமாக பேணி பாதுகாத்து வந்திருக்கிறோம். தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி நல்லம்பள்ளி மற்றும் சிபாடி சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது தருமபுரி மக்களின் இடப்பெயர்ச்சியை தடுக்க புதிய தொழிற்சாலைகள் கொண்டுவரப்படும் என்று உறுதியளித்தார். பாதி பேர் லட்சக்கணக்கான குடும்ப உறுப்பினர்கள் வெளி மாவட்டங்களிலும் வெளி மாநிலங்களிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் தருமபுரிக்கு கொண்டு வர வேண்டும். அவங்கெல்லாம் தருமபுரியில அவங்க ஊர் சொந்த மண்ணில் வேலை செய்ய வேண்டும் என்றால் தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும். கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமாரை ஆதரித்து காளப்பட்டி பகுதியில் நடிகர் மற்றும் இயக்குனர் ரவி மரியா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒவ்வொரு பெண்களுக்கும் குலவிளக்கு திட்டத்திற்கு எவ்வளவு கொடுக்க போறாரு ஒண்ணுமே தெரியல. வாக்குறுதியை சொல்லி 1 மாசம் ஆச்சு, இன்னும் சென்றடையில. நோட்டீஸ் தான் கொடுத்தீங்களா? 2000 ரூபாய் சொல்லுங்க. ராமநாதபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் சீதக்காதி நகர் மற்றும் பால்கரை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார்.
தஞ்சாவூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் சுயேட்சையாக களமிறங்கியுள்ள முன்னாள் பாஜக துணைத் தலைவர் முரளிதரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது நியூஸ் 18ற்கு பேட்டியளித்தவர் மீண்டும் பாஜகவில் இணைவது குறித்து தேர்தலுக்கு பிறகு அறிவிப்பதாக கூறினார். டெல்லியிலிருந்து என்னுடைய பெயர், என்னுடைய நம்பர் இன்னும் நீக்கப்படவில்லை. அப்போ எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது பரிசீலனைக்கு. இந்த முடிவுகள்லாம் என்னுடைய தேர்தலுக்கு பின்னாடி தான் நான் சொல்ல முடியும். கடன் அதிகரித்துள்ளது குறித்து முதலமைச்சர் தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என நடிகர் சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். சாத்தூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டார். இந்த 5 ஆண்டுகளில் 10.7 லட்சம் கோடி கடன் தமிழகத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த மிகைப்பட்ட அந்த 5 லட்சம் கோடியை எங்கு செலவழித்தார்கள், எப்படி செலவழித்தார்கள், யாருக்காக செலவழித்தார்கள், எந்த திட்டத்திற்காக செலவழித்தார்கள் என்பதை அவர்கள் நமக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. 1.5 லட்சம் பணியிடங்களை இளைஞர்களுக்கு வழங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என கூறும் முதலமைச்சர் கடந்த 5 ஆண்டுகளாக ஏன் வழங்கவில்லை என அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை விந்தியா கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜே வினோத்தை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டார். ஸ்டாலின் சொல்றார், அவர் ஆட்சிக்கு வந்தா 1.5 லட்சம் பேருக்கு, இளைஞர்களுக்கு காலியா இருக்கிற அரசு வேலையை கொடுத்து சந்தோஷப்படுத்துவாரா? 5 வருஷமா ஸ்டாலின் தானே ஆட்சியில இருந்தாரு, அப்ப கொடுத்திருக்கலாம் இல்ல காலியா இருக்கிற இடங்களுக்கு, ஆனா தரல. பழனி தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பாண்டியை ஆதரித்து கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் நடிகை ரோகிணி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் மக்கள் நல திட்டங்கள் தொடர ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். எத்தனையோ பெண்களை அங்கே மேடை ஏற்றி அழகு பார்த்தார் நமது முதலமைச்சர் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் தொடர்வதுதானே ரொம்ப நல்லா இருக்க போகுது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பழனி நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். பெண்கள் சாலையின் இருபுறமும் நின்று கூடை கூடையாக மலர்களை தூவியும் பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் இரட்டை இலை சின்னத்திற்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். புதிய தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்தத்தின் மூலம் மக்களவை எம்பிக்களின் எண்ணிக்கை 850ஆக உயரக்கூடும் என தகவல் வெளியான நிலையில் அதனால் தமிழ்நாடு எதிர்கொள்ளும் பாதிப்புகள் என்னென்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் 543 உறுப்பினர்களுடன் செயல்பட்டு வருகிறது. 1971ஆம் ஆண்டு 55 கோடியாக இருந்த இந்திய மக்கள் தொகை தற்பொழுது 140 கோடியாக உயர்ந்த நிலையில் அதற்கேற்ப எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மாநிலங்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தும் மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தத்திற்கு மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதற்கு முன் கடந்த 2002ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தத்தில் 2026ஆம் ஆண்டிற்கு பிறகு நடக்கும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போதைய மக்கள் தொகையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கொண்டு தொகுதிகளை சீரமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதற்கேற்ற வகையில் தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதற்காக நாளை மற்றும் நாளை மறுதினம் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. தொகுதி மறுவரையறை சட்ட திருத்த வரைவு மசோதாவின் நகல் வெளியான நிலையில் அதில் மாநில மக்களவை எம்பிக்களின் எண்ணிக்கை 543 இருந்து 850ஆகவும் யூனியன் பிரதேச எம்பிக்களின் எண்ணிக்கை 20 இருந்து 35ஆகவும் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் இடஒதுக்கீட்டை 2029ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலிலேயே அமல்படுத்த முடிவெடுத்துள்ள மத்திய அரசு தொகுதி மறுவரையறை மசோதாவுடனேயே மகளிர் இடஒதுக்கீட்டு சட்ட திருத்த மசோதாவையும் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது. மத்திய அரசின் புதிய தொகுதி மறுவரையறை திருத்த மசோதாவின்படி 2011 அல்லது அதற்கு முந்தைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும் என கூறப்படுகிறது. இதனால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களை காட்டிலும் மக்கள் தொகையை முறையாக கட்டுப்படுத்தாத உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களின் பலம் நாடாளுமன்றத்தில் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது.
உதாரணமாக தமிழ்நாட்டில் தற்பொழுதைய மக்களவை எம்பிக்களின் எண்ணிக்கை 39ஆக உள்ள நிலையில் புதிய தொகுதி மறுவரையறை மசோதா மூலம் உறுப்பினர் எண்ணிக்கை 50ஆக உயரக்கூடும் என கூறப்படுகிறது. அதே நேரம் உத்தரப்பிரதேசத்தில் தற்போது உள்ள 80 மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 143 வரை உயரக்கூடும் என்பதால் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டிற்கான பிரதிநிதித்துவம் குறையும் என சொல்லப்படுகிறது. புதிய தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்ட திருத்தத்தை கைவிடாவிட்டால் பழைய திமுகவை காண நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ ஏதாவது நடந்தால் தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். தமிழ்நாடு தனது எதிர்ப்பை கடுமையாக காட்டும். தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற என்னுடைய தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். அதே நேரம் தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு இருக்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் அவர்களே ஏற்கனவே உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்திவிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் மறுவரையில் தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்காது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இடையே நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார்.